சற்றுமுன் வெளியான தகவல். பெண்களுக்கு ரூபாய் 50,000 மானியம். மகளிர் நல வாரியம் சூப்பர் அறிவிப்பு. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்கு வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் நல வாரியம் மூலம் 200 பெண்களுக்கு தலா 50,000 வழங்குவது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சமூக நலத்துறை சார்பில் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் மூலம் 200 பெண்களுக்கு சுய தொழிலுக்கான ரூபாய் 50,000 வீதம் மானியம் வழங்கும் திட்டத்திற்கு 1 கோடி நிதி உள்ளதுடன் சமூக நல அலுவலரிடம் விண்ணப்பிக்கவும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து சமூக நலத்துறை செயலர் வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழகத்தில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் கடந்த 2022ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த ஜூன் 21ஆம் தேதி சட்டப்பேரவையில் சமூக நலத்துறை வெளியிட்ட அறிவிப்பில் கைம்பெண்கள் நலவாரியத்தில் பதிவு செய்த கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்ற நலவுற்ற பெண்கள், பேரிளம் பெண்களில் இருந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 200 பயனாளிகளுக்கு நடமாடும் உணவகங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள், சிற்றுண்டி கடைகள், நடமாடும் பலசாறு கடைகள், சலவை கடைகள் போன்ற சுய தொழில் செய்ய நலவாரியம் மூலம் ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் 50,000 வீதம் 200 பயனாளிகளுக்கு ரூபாய் 1 கோடி செலவில் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து சமூக நல ஆணையர் ஆதரவற்ற மகளிர் நலவாரிய வங்கி கணக்கில் ரூபாய் 1.61 கோடி இருப்பதாகவும் இதில் மானியம் வழங்க தேவைப்படும் 1 கோடியை செலவு செய்ய அனுமதி அளிக்க கோரியதுடன் மானியம் பெறுவதற்கான தகுதியையும் நிர்ணயித்து அரசுக்கு கடிதம் அனுப்பினார். கடிதத்தை பரிசீலித்த தமிழக அரசு ரூபாய் 1 கோடி மானியம் வழங்க ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டுள்ளது. மகளிர் நல வாரியத்தில் பதிவு செய்து உறுப்பினராக இருக்க வேண்டும். இந்த மானியத்தை பெறுவதற்கான தகுதிகள்: மகளிர் நல வாரியத்தில் பதிவு செய்து உறுப்பினராக இருக்க வேண்டும். வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 25 முதல் 45 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 1.20 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு முறை மட்டும் மானியம் பெற தகுதியுடையவரார். என்னென்ன சான்றுகள் தேவை? மானியத்தை பெற விண்ணப்பத்துடன் கைம்பெண், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், நலிவுற்றவர், ஆதரவற்றவர் மற்றும் பேரிளம் பெண் என்பதற்கான சுய அறிவிப்பு சான்று, வருவாய் சான்று, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், தற்போதைய வசிப்பிட முகவரிக்கான சான்று ஆகியவற்றை இணைத்து மாவட்ட சமூக நல அலுவலரிடம் வழங்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.